அரசியல் மாயஜால கணக்குகளை மக்கள் உடைத்து நொறுக்கியுள்ளார் என்று தற்பொழுது விஜய் கூறியுள்ளார். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத் வணக்கம். தற்பொழுது நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசியல் என்பது ஏதோ அசகாய சூழலுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவங்களுக்கானது மட்டுமே, இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமத்தையும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் அசாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. அரசியலை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழ தொடங்கிவிட்டது. இது எப்போதும் இருந்து தொடங்கியதென நிர்ணய மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிடத்தக்க சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வான பதிவாகியுள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. வாக்குச்சாவடியில் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தைகள் குட்டிகள் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும்பொருள் செலவு செய்து வந்த ஜனநாயகங்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதென்று அர்த்தம் சொல்லப்பட்டதே நேற்றுதான். இந்த 2026 ஏப்ரல் 23 தான். எனினும் இது தொடக்கம் மட்டுமே. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கை, என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள் என குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி இதனை காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ், என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் என தெரிவித்ததும் இல்லாமல், குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியவர்களுக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழக தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என ஒரு முன்னிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அஸ்வினி. அரசியல் மாயஜால கணக்குகளை மக்கள் உடைத்து நொறுக்கியுள்ளார் என்று தற்பொழுது விஜய் கூறியுள்ளார். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத் வணக்கம். தற்பொழுது நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசியல் என்பது ஏதோ அசகாய சூழலுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவங்களுக்கானது மட்டுமே, இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமத்தையும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் அசாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. அரசியலை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழ தொடங்கிவிட்டது. இது எப்போதும் இருந்து தொடங்கியதென நிர்ணய மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிடத்தக்க சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வான பதிவாகியுள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. வாக்குச்சாவடியில் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தைகள் குட்டிகள் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும்பொருள் செலவு செய்து வந்த ஜனநாயகங்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதென்று அர்த்தம் சொல்லப்பட்டதே நேற்றுதான். இந்த 2026 ஏப்ரல் 23 தான். எனினும் இது தொடக்கம் மட்டுமே. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கை, என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள் என குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி இதனை காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ், என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் என தெரிவித்ததும் இல்லாமல், குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியவர்களுக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழக தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என ஒரு முன்னிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அஸ்வினி.
விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.